வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு வெண்டைக்காய் குழம்பு பார்க்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகுங்க. நான் அதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன். ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். பின்னெல்லாம் போடும்போது பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதில் 2 துண்டு பட்டை எடுத்திருக்கிறேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்குங்க. பாருங்க, நான் எண்ணெய் ஊற்றல. 2 ஸ்பூன் மல்லி, நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன். ஜீரகம் இவ்வளவு போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். 8 வரமிளகாயும் போட்டுட்டேன். இதை அப்படியே வறுத்து எடுப்போம். பாருங்க, நான் இதுலேயே கசகசா, சோம்பு, பட்டை இதுவும் போட்டுற போகிறேன். இந்த குழம்பு காலையில் நேரத்துலேயே வச்சிட்டோம்னா இட்லிக்கு, தோசையாக இருந்தாலும் சரி, சப்பாத்திக்கு இது கூட எல்லாம் நல்லா மேட்ச் ஆகுங்க. நல்லா வறுத்துட்டேன். நான் நல்லா மனம் வந்துருச்சு. நான் போட்ட பொருள்களோடையெல்லாம் இதை நான் மாற்றி போகிறேன். பாருங்கள், மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு போகிறேன். பாருங்கள், நான் வைக்கிற குழம்பு கலவை 8 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 கட் பண்ணியிருக்கிறேன். அது இந்த எண்ணெயில் போட்டு போகிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம். பாருங்கள், ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன தக்காளி ஆனதுனால நீங்கள் பெருசாக இருந்தால் தக்காளி, இவ்வளோ பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 தக்காளி எடுத்துக்கலாம். நான் இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு பாருங்கள், இதெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் குழம்புக்கு. அதுக்கு தகுந்த பொருளெல்லாம் மட்டும் நான் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் அதை பார்த்து அளவுகள்லாம், காரம், அளவு எல்லாம் அனுசரித்து போட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு இப்படி நல்லா வணங்கி வருது இல்லவா? இது நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் வரணுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் வணங்கினது போதுமான அளவுங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் டேபிள் ஸ்பூனுங்க. நான் இதில் நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தகுந்த அளவுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு திருப்பி நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு பார்க்கலாம். தாளிப்பு பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அதை பொடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த டைம் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நைஸாக பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். பேஸ்ட் ஆகி வரக்குள்ள நம்ம எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை வணக்கி விட்டுருவோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஓட்டு போகிறேன். ஏன்னா கடுகு பொரியுது. அதுலேயே கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டேன். நான் 4 சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தேன். அதுவும் போட்டுட்டேன். இந்த டைமே நான் வெண்டைக்காயும் போட்டுற போகிறேன். வெண்டைக்காய் நல்லா வணங்கிட்டோம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு போதுமான அளவு. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ ஊற்றிட்டு போகிறேன். அதுலேயே கொஞ்சம் தண்ணியை நான் விட்டுற போகிறேன். 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள்,
வெண்டைக்காயெல்லாம் நல்லா முக்கால் பாகம் வெந்துருச்சு நம்மளுக்கு. நான் மஞ்சள் பொடி போடலை, இந்த டைம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் போட்டு புளி ஊற்றினோனையுமே போட்டுக்கலாம், நான் போடலை, இப்போ போட்டுட்டேன். பாருங்கள், இந்த டைம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் நான் ஊற்றிட போகிறேன். பாருங்கள், அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுற போகிறேன். தண்ணியெல்லாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ கெட்டி வேணுமோ லூஸ் வேணுமோ அது மாதிரி விட்டுக்குங்க. நீ குழம்பு இந்த மசாலோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 2 கொதி வந்துருச்சுன்னா போதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைம் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். நான் போட்டது எல்லாமே கரெக்டான அளவு. ஃபுல்லும் மூடிடாதீங்க, பாதி மூடி போடுங்க. ஃபுல்லும் மூடுனா சிலப்போ பொங்கி வெளியே வந்துடும். அதனால நான் பாதிக்கு போட்டு விட்டுருக்கேன். கொதிச்சு வரட்டு பார்க்கலாம். பாருங்கள், குழம்புல எண்ணெயெல்லாம் நான் 2 ட்ரிப்பு இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு இது போதுமான அளவு. இது டிஃபனுக்கும் மேட்ச் ஆகுனா இந்த குழம்பு சாப்பாட்டுக்கும் மேட்ச் ஆகும். வீட்டில் சாப்பிட்லாம், எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போகிறேன். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.